அன்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியின் மேற்கு எல்லையாக விளங்குவது மத்திய தரைக்கடல். அக்கடலின் ஓரத்தில் நின்று புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம்: யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாக இயேசு பிறந்த தாவீதின் நகர் பெத்லெஹேம். அங்குதான் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் வைரமாக விளங்குவது சாலமோன் அரசு கட்டிய பேராலயம். அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டிற்குள் நாம் நுழைகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை உயர்த்தி பேசும் ஓமைகளை கூறியிருக்கின்றார். சமாரியாவில் யாக்கோப்பின் கிணற்று அருகில் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்ந்த குலத்தவர் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் இயேசு. அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழில் தானும் சேர்ந்து செய்தார். அவரின் தச்சு கூடத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கஃபர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கஃபர்நாகும் ஜெபக்கூடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கஃபர்நாகும் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலைவீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத விரக்தியில் இருந்த மீனவரிடம் வலைகளை வலது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க, அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக, திருமண வீட்டாருக்கு அவமான இழுக்கு ஏற்படாமல் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார் இயேசு. கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள்,
விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இயேசு இறைமகனாய் இருந்தும் தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளையெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக, அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயிர்ப்பித்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிகம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுருள்கள் கும்ரான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மானிடருக்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மரித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வையும் நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை. உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்று செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி உங்களை பின்தொடரட்டும்.